இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாநகராட்சியை ஒட்டியுள்ள கோயில்வெளி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள மீனாட்சி பால் பண்ணை என்ற நிறுவனத்தில் இருக்கிறோம். இந்த நிறுவனத்தினோட உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்கள். அவர் இந்த பண்ணையை வந்து சிறப்பாக நிர்வகிச்சிட்டு வர்ற வந்து திரு திருமலை அவர்கள். இப்போ இந்த பண்ணை வந்து நம்ம பல்கலைக்கழகத்து மையத்தோட நீண்ட நாள் தொடர்பில் உள்ள ஒரு பண்ணை. நிறைய தொழில்நுட்பங்களையும் பயிற்சிகளையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இங்கே இந்த மாட்டு பண்ணையில் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி சினைப்பிடிக்க இஷ்யூ இருக்குது அப்படின்னு அவங்க தகவல் தெரிவிக்கும் போது நான் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டு நம்ம பல்கலைக்கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட ப்ரோசிங் என்எஃப் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சினை வராத மாடுகளை சினை பிடிக்கிறதுக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். ஸோ அதனால் பயனடைஞ்ச திரு திருமலை அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்மளுடைய விரிவாக உரையாடுவார். வணக்கம் சார். நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அதை எப்படி நம்ம அணுகணும், எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். வணக்கம். எங்கள் பண்ணை வந்து கோயில்வெளி, திருப்பூர் பக்கத்தில் கோயில்வெளி இருக்குதுங்க. எங்கள் பண்ணை வந்து கடந்த 2014 நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். சிறுகம் நாங்கள் அடிக்கடி இந்த திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி முகாம்களெல்லாம் கலந்துருக்கோம். எங்கள் மாடு வந்து படிப்படியாக கொஞ்சம் எச்சு பண்ணோம். அப்போ கெச்சப் மாடுகள் வந்து எங்களுக்கு அதிகமாக வந்துச்சு. அப்போ வரும்போது என்னென்னா, செனைப்பிடிக்காத மாடுகள் 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் மீட்டிங் போகும்போது சார் சொன்னோம், சார் இந்த மாதிரி எங்களது கறவையில் வந்து நிறைய மாடுகள் செனைக்கு வராமல் இருக்குதுங்க, அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதன்படி எங்கள் பண்ணையில் வந்துங்க ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. அதில் வந்து 18 மாடு எடுத்து செக் பண்ணாங்க. எப்படி செக் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, மாட்டை வந்து நாம் ஐடென்டிஃபை வச்சு செனை பிடிக்காத மாடுகள் வச்சுட்டு வால் பகுதியில் ஒரு சைடில் வந்துங்க ஸ்கொயராக ஒரு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு கட் பண்ணிங்க ஒரு இது மாதிரி போட்டு ஒட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுக வந்து ஊசி போடுறாங்க. அதில் வந்து அப்புறம் கீட்டுக்கு வருதுங்க. கீட்டுக்கு வந்தோன்னா அப்புறம் ஊசி போட்டோம்னா அதில் எங்களுக்கு 15 மாடு வந்து செனை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு. அதில் வந்து ஒரு 10 மாடு செனை பிடிச்சிருது நல்லாவே. அதே அவங்க வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து எல்லாம் செக் பண்ணாங்க. அந்த 10 மாடு எங்களுக்கு நல்லபடியாக கன்று போட்டுச்சு. இது வந்து நம்ம எங்கள் பண்ணைக்கு வந்து ஒரு நல்ல இதுங்க. எப்படின்னா, நம்ம செனை பிடிக்காத மாடை நிறைய வளர்த்திட்டு இருந்தோம்னா நம்ம வருமானம் கொஞ்சம் கம்மியாகு. இந்த தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு நன்மையாக இருந்துச்சுங்க. இதன் மூலமாக டாக்டர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இப்போது இந்த பண்ணையில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படும் போது கிட்டத்தட்ட 66% இன்ஃபர்டிலிட்டி இருந்த மாடுகள் வந்து நமக்கு வந்து சினையாகி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், சினையை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். மேலும் இந்த பண்ணையில் நிறைய ஒரு முன்னெடுப்பான பண்ணையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து நேரடியாக டைரக்ட் மில்க் செல்லிங் மட்டும் இல்லாமல் நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸுக்கான ஒரு யூனிட்டை தனியாக வச்சுருக்காங்க. இதனால் வந்து இந்த பண்ணை வந்து அவங்க லாபகரமாக நடத்த முடியுது. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த திரு ஆனந்த் அவர்களுக்கும் திரு திருமலை அவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகளுக்கு பயன்படும் வரையில் செயல்படுத்திட்டு இருக்கோம். சார், நீங்கள் மேலும் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும், நீங்கள் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற வாழ்க்கையோட நன்றி.